பெரியோர்களே, போர் என்றால் புலிகுணம், பொங்கி வரும் காதல் என்றால் பூமணம், உலகெல்லாம் ஒரே இனம் தத்துவம் கொண்ட வாலிப சிங்கங்களை விரட்டி வந்த புலியதனை முரத்தினால் அடித்து துரத்திய வீர பெண்மணி வந்த மாதரவள மாணிக்கங்களை கற்றிருந்த பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் சின்ன நடிகனின் சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு பால் அண்ணன் ஒரு பாட்டு பாட சொல்லிருக்கிறார். இசைத்தமிழ் இசைத்த பாட சொல்லிருக்காரு. அன்பளிப்பெல்லாம் கொடுக்கல, இருந்தாலும் பாட சொல்லியிருக்காரு. அன்பளிப்பா வேற ஏதாவது தரேன் இருக்காரு. இசைத்தமிழ் நீ செய்த அருங்காதனை நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை. இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசைத்தமிழ் நீ செய்த அருள் சாதனை வசை வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா வசை வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா வசை வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மனமோளனே உனது வீட்டினிலே உயிர் மயக்கும் நாத பாட்டினிலே உயிர் மயக்கும் நாத பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசைத்தமிழ் நீ செய்த அருசாதனை. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. வீட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட ஊனை, வீட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட ஊனை பேசும் தமிழ் அழைக்கும் வாராதிருப்பதென்ன, பேசும் தமிழ் அழைக்கும் வாராதிருப்பதென்ன. இசைத்தமிழ் நீ செய்த அருசாதனை. தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகக்கில்லையோ அன்னை, தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை, தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. தேனுக்கு நீர் ஊட்டி விளைகின்ற தலைவா, ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கென்று எனக்கில்லை, உனக்கென்று எனக்கில்லை, உனக்கென்று எனக்கில்லை. என்னடா உங்களுக்கு மட்டும் நன்றி, 2 பேருக்கு மட்டும் நன்றி. 2வது போல ஆலோலம் என்ற யோசிக்கின்றார். யோசியை காணவில்லையே. ஓஹோ, அருமையான சாரீரம். கிளினானும் ஒளியும் இடம்னானுக்கும் மதினானும் முகம் பார்த்தோரை பரவசமாக்கிடும். அழகென்றாலும் அழகு அநியாய அழகாக இருப்பால் போல் தெரிகிறதே. வள்ளியுடைய ஓசையே எப்படி இருக்கிறது, உடல் வளம் எப்படி இருக்கும்? குரல் வளம் நன்றாக இருக்கின்ற பொழுது உடல் வளமும் நிச்சயம் நன்றாகத்தான் இருக்கும். அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரம் பத்திரை மாற்ற பசு முன்னால் உரிக்கி வார்த்தமைக்கப்பட்ட எழில் மிகு சித்திரப்பதம் என்பார்களே. திருலோகம் அரணான விஜயனே மழுக்குந்த பெண் ஆலோலம் என்ற குரல் காட்டியிருந்த அரும் புனத்தே
அமுதும் தேனும் எதற்கு அமுதும் தேனும் எதற்கு அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு அருவி தரும் குளிர் அன்பே இனிமேல் அருவி தரும் குளிர் இனிமேல் அதுவும் சுடுநீராகும் நமக்கு அதுவும் சுடுநீராகும் நமக்கு அமுதும் தேனும் எதற்கு நிலவின் நிழலும் உள்வதனும் நிலவில் மலரும் உள்மதனோ நிலவின் நிழலும் உள்வதனும் போது நிலைக்கல் நாடியும் மின்னும் கட்டும் நிலவின் நிழலும் உள்வதனும் போது நிலைக்கல் நாடியும் மின்னும் கட்டும் வலையில் பிறவா அமணியே நான் வலையில் பிறவா அமணியே நான் கொய்யும் கொய்யா கனியே வா அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு கிளியாலே காதல் கதை பேசு மலர் கையாலே காதலும் போது கிளியாலே காதல் கவி பேச்சு மலையாளே கந்தனம் போற்று கிளியாலே காதல் கதை பேசு மலர் கையாலே காதலும் போது செம்மொழி போலே சுவையூட்டும் செந்தேனே சுவை போல சுவையூட்டும் பெண்ணே உடல் நான் உயிர் நீ உடல் நான் உயிர் நீ நானே வா அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் அமுதும் தேனும் எதற்கு கைவரம்பி முன்னார் திருவிழகில்லாம் கைவருந்த விதங்க அண்ணனுக்கு மட்டும் நன்றி கைவருந்த விதம் கற்பத்துட்டானோ ஐயூரளிக்குள்ளே அமர்ந்த சிவனா இருக்கே நீங்க ஒரு பாட்டு பாடிருக்கலாமே விட்டுட்டோமே கலகாசலம் முடிச்சுட்டு ஐயூரளிக்குள்ளே அமர்ந்த சிவனா இருக்கே தெய்வ வடிவெடுத்த செயலை உள்ளதானோ வந்தெழும் கையால் வரநடித்தன் மந்திரி வந்தெழுப்பு கொண்ட மகராசி வளதானோ கம்மியன் கையால் காய்ச்சி அடித்து வெடித்திராமல் செம்மலோரன் கைமலரால் செய்துபட்ட புற்பாய்வள் சம்பகவல்லி சரசவல்லி அம்பூர்க்கு நமர்தவல்லி ஆரவல்லி சூரவல்லி நீலவல்லி கற்பவல்லி சோலைவல்லி மருதவல்லி சண்முகவல்லி ஆனந்தவல்லி கற்பூரவல்லி முருகவல்லி மாணிக்கவல்லி மருதவல்லி வேடூர்வல்லி கோமதவல்லி சூப்பர் ஸ்டார் எல்லாமே இன்னும் ஒரு வள்ளி இருக்குண்ணே 99 சந்திச்சிட்டேன் இன்னும் ஒரு வள்ளி சந்திச்சுன்னா அடுத்து பேட்டி எடுக்கிறான் நம்ம இலக்காதான் அதுக்கிடையில் பேட்டி கொடுக்கூடாதுன்னு லட்சியத்தில் இருக்கேன் ஆமாம் பேட்டி எடுக்கிறது யாருன்னா அண்ணன் தான் பேட்டி எடுப்பார் அவர் தான் ஏடிஎம்டியாக கேள்வி கேட்பார் பதில் சொல்ல முடியாம இடக்கு முடக்காவே கேட்பார் அது என்ன தாள இது என்ன ராக அது அரை இடத்துல எப்படி எடுப்பீங்க அதை பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவார் அதனால இவர் மட்டும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அதுக்கு சொல்கிறேன் ஆலோலம் சோ என்ற குரலை வைத்து அன்று நான் சிறு பிள்ளையாக வள்ளியை பார்த்தது இப்பொழுது அநேகமாக பாவாடை தாவணியில் இருப்பாள் என்று நினைக்கின்றேன்.
பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர போத்த பருவமா. மைக்கு சூப்பர். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர போத்த பருவமா. பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனிபோல நானமதை மூடியதேனோ. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் இருப்பதற்கே இன்னும் வேண்டுமா. தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் இருப்பதற்கே இன்னும் வேண்டுமா. தமிழே முக்கணியே மூகவண்ணமே நீ எப்பொழுதும் எப்பொழுதும் எனது எண்ணமே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. இங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் இங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உன்னை தொட்டவுடன் வரைந்து விட்டாலும் நான் மறுபடியும் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. பூவாடை வீசி வர மூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. மைக் செட் இந்த மாதிரி இருந்தாதான் மைக் செட் அத்து பாட பாட பாடிட்டே இருக்கலாம். நல்ல கிளாரிட்டி மிகச்சிறப்பாக இருக்கணும். ஐயனார்னா ஐயனாருடைய அருள் ஐயனாருக்கு அமைஞ்சிருக்கு மிகச்சிறப்பாக. அருமையான அவர் அங்கேயே ஐயனார் இங்கேயே ஐயனார், அந்த ஐயனாருடைய அருள் இந்த ஐயனாருக்கு மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். அண்டாவில் வந்து வரக்கூடிய சத்துக்கு ஆமா அந்த ஒரிஜினல் கிடைக்கிது. ஒரிஜினல் இப்படிதான் இருக்கணும். சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்ட சோழ வந்தான்ல. இதோட பெரிய பொருளாக வச்சிருக்காங்க. ஆனால் வந்து மந்தமாக இருக்கும், வைக்க தெரியல, எவ்வளோ தெளிவாக இருக்காது. ஆப்ரேட்டிங் தான் மெயின். ஆப்ரேட்டர் ரொம்ப முக்கியம். மகராசி நல்லா இருப்பீங்க, நல்லா நல்லா பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ரொம்ப அருமை. பல கோடி 100,000 நீங்கள் நல்லா இருக்கணும். அதனால தான் கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க. இப்போ கத்தி பாட வேண்டியது இருக்காது, நல்லா ரசனையாக பாடலாம். ரசனை பாடலாம், அழகாக பாடலாம். அவங்க கேட்குறவங்க நல்லா அழகாக இருக்கும் பாட்டு. இப்படி ஒரு நல்ல
வாழ்க்கையிலே இப்படி ஒரு மனிதரை சந்திக்கவிருக்கின்றேன். நல்ல ரசிகர்கள், நல்ல இசையமைப்பாளர்கள், நல்ல ஒளிபெருக்கி, நல்ல மக்கள், அண்ணன் மாயாகுல மாதவண்ணே எல்லாமே நல்லவங்களா அமைச்சிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல இப்படி ஒரு மனுஷன் வரப்போறாப்புல. இதுல பாத்தீங்களா, அது வளர்ந்து கட்டது வளராம கட்டது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு போச்சு பாருங்க. வருகிறார் வளர்ந்து கட்டவர், அன்பிற்குரிய மதிப்புக்குரிய மாமா வீரத்தேவன் மாமா. அவரை சந்திக்கணும். போகுது மாறுமானது வேகமதாய், போகுது மாறுமானது வேகமதாய், பாவாட ராயனை போல் இருக்கும் இருக்கும்ல, அது பக்கத்துல சந்தனங்கள் மணக்கும். என்ன அப்படி புடப்பா இருக்கு? என்ன யார் யார் நீங்க? இல்ல, குழந்தை கீழே இறங்கிருச்சு. குழந்தை கீழே இறங்கிருச்சுன்னா தலை திரும்பிருச்சுன்னு அர்த்தம். எப்படியும் காலையில ஊரை விட்டு போறதுக்குள்ள டெலிவரி முடிஞ்சிடும். யார் நீங்க? என்னது? என்ன களிம்பு மாதிரி கருப்பு? ஆமா. என்ன யாருன்னு தெரியலையா? யார் நீங்க? நான் கழுகுமாமலையில இருந்து வருகிறேன். எதற்கு வந்தீங்க? ஓடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? எந்த மலை? குங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை? தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை? தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருத மலை. அந்த மருத மலை எங்க இருக்கு சொல்லுங்க? எங்க இருக்கு? கோயம்புத்தூர்ல இருக்கு. பக்கத்துல. அது என்ன, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? இப்ப திருச்செந்தூருக்கு பத்தியா? ஆமாங்க. திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம். ஓஹோ. என்னைக்கு? எப்ப? திங்கக்கிழமை கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம். ஏன் அப்படி வேண்டாம் வரப்ப பேசுற? இல்ல சொல்லுங்க. இல்ல பிடிக்கலன்னா நான் போயிட்டு நாளைக்கு கடுப்பாவே மூஞ்சி வச்சிருக்கேன். இல்லங்க அப்படிலாம் இல்ல, பேசுங்க. ஏற்கனவே அடியால் மாதிரி இருக்கீங்க, பார்க்க எனக்கு பயமா இருக்கு. பத்தாவதுக்கு நீங்க வெறப்பாவே பேசுனா என்னமா? அப்படிலாம் பேசுங்க. நல்ல நல்ல வேலையா வந்திருக்கேன். யாருக்கு? யாரு மச்சான்? மச்சான்னு சொல்லலாம், உங்களை மாமான்னு சொல்லலாம், தப்பு இல்ல. சரி. ஆமா. அப்ப நீ என்ன சொல்லிருக்கீங்களே பத்தியலா? டிஆர் மகாலிங்கத்தை விட தாண்டிக்கிட்டு பாருங்க. பத்தி நம்மள உடம்பு எல்லாம் போயிட்டு. ஆமா. உடனே நம்மளுக்கு மண்டகணம் ஆயிரும். அடே அப்பா நம்ம அப்படி ஆயிட்ட போல இருக்கு. நம்ப கூடாது எப்பவும். ஆமாங்க. இப்ப நான் என்ன, அது தண்ணி பாம்புக்கும் மத்த பாம்புக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன? தண்ணி பாம்பு கடிச்சா விஷம் இல்ல, அப்ப நம்ப கூடாது நம்ம. அப்ப உங்க பாம்பு கடிச்சா விஷம் இல்லையா? நான் என்ன கேக்குறேன்னு கேட்டா உங்கள்ட்ட, இங்க என்ன தொழில் பாக்குறீங்க? காவல் பாக்குறோம். தெரியாம மேல எனக்கு ஒரு அளவு கடந்த மரியாதை இருக்கு. எனக்கு இருக்கு. என்ன காரணம் கேளுங்க. என்ன? நான் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னா நீங்க அது இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்ல கூச்சமா இருக்கு. பொம்பளை பிள்ளை விஷயமா வந்திருக்கேன். அப்படியா? நீங்க சிரிக்கும் போது தெரியுது நீங்க பொம்பளை பிள்ளை தெரியுதா வந்திருப்பீன்னு. அதனால இப்ப உங்களை பார்த்தாவும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன பொம்பளை பிள்ளை கிடைச்சிரும்னா? ஆனா என்னை அனுப்பி வச்சாரு ஒருத்தர். யாரு? இங்க இருந்து நேரம் அங்க போங்க. அங்க போனீங்கன்னா ஒருத்தர் ஆம்பளை மாதிரி பனியன், பொம்பளை மாதிரி பாவாடை கட்டிட்டு, ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம 9 முட்டையா தெரிவாரு. அப்படி இல்லையா? தெய்வம் மாதிரி. ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வருவாரு. அவர்கிட்ட போய் நீ வேண்டாம் இருப்ப பேசுறேன். ஐயா இல்லங்க, இங்க வாங்க. ஏன் நீ பிடிக்கலையா? ஏன் நல்லா பிடிக்குதே? அப்புறம் ஏன் அப்படி ஒரு மாதிரி மூஞ்சிய கோவமா வச்சிருக்க? முகரே அப்படித்தான். அப்படி சொல்லக்கூடாது. இந்த முகத்துக்கு என்னையா? ஆமா, வளர்ந்த முகம். இந்த முகத்தை நம்பிதானே ஒரு பிள்ளை வந்திருக்குது. ஆமா, அது உங்க ஆசீர்வாதம் தான். உங்க ஒரு முகம் தெரியுது, இன்னொரு முகம் என்னன்னு என்ன தெரியாது. எனக்குமே என்ன தெரியாது. இருக்கா இன்னொரு முகம்? அதுவும் நல்ல முகம் தான். மச்சான் சொல்லுங்க மச்சான். இப்ப ஏன் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஆமா. உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் நீங்க பண்ணிக்கங்க. நமக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வீட்டு பக்கமே வரக்கூடாது. வரவே மாட்டேன். என்ன ஏழு? ஏன் ஆளு ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி புழுகிறது மாடு மாதிரி இருக்கிறீங்க. ஆமா. 7 பேர் வந்து உட்காந்துக்கிட்டீங்கன்னா என்னால அரிசி வாங்கி போட முடியாது. கண்டிப்பா முடியாது. அரிசி விற்கிற விலைக்கு. ஆமாங்க. 1650 ரூபா போயிடுச்சு சிப்போம். ஆமா. அதனால தயவு செய்து வீட்டு பக்கம் அதிகமா வர்ற வேலை வச்சுக்கிறாதீங்க. வர மாட்டோம். கோமாதான் நல்லா இருக்கும். அதனால இப்ப பேர் கந்தவேடன் சொல்லணும். கந்தவேடன். கழுமாமலைன்னு சொல்லணும். சொந்தக்காரர். இப்ப தெரியுதா? நல்லா தெரியுது. இப்ப இங்க ஒரு தங்கச்சி வள்ளின்னு ஒரு பிள்ளை இருக்குல்ல? ஆமாங்க. அதையா கட்டி கொடுக்காம வச்சிருக்கல? என்ன கட்டி கொடுக்காம? என் தங்கச்சிக்கு பிடிச்ச மாப்பிள்ளை என்ன கிடைக்கல. அப்ப நீங்க மாப்பிள்ளை எல்லாம் கொண்டு வந்து வரிசையா காட்டினீங்களா? பிடிச்ச காட்டியாச்சு. என் தங்கச்சி அழகுக்கான மாப்பிள்ளை வந்தாங்களா? நிறைய மாப்பிள்ளை வரல. யாரையும் பிடிக்கல? யாரையுமே பிடிக்கல. என் தங்கச்சி அழகுக்கு நிகரான மாப்பிள்ளை இந்த உலகத்துல கிடைக்கல. சரி, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எதுக்கு? மாப்பிள்ளை பாக்குறதுக்கா? இல்லங்க, நான் போய் பொண்ணை பாக்குறேங்க. பாக்கும்போது என்ன பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் கிளம்புறீங்க? தங்கச்சி இங்கே வர சொல்றேன் பாருங்க.
கெட்டிக்கார பிள்ளைன்னா எட்டி பிடிச்சுக்கணும். ஆமா. தங்கச்சி இங்க வர சொல்லு. ஆமா. ஆத்தி குரமான்களே ஒரு மணி அவர் ஜாமான க்ளோஸ் பண்ண பார்த்தா நான் ஓ ஜாமான கையை பிடிச்ச கரகரப்புக்கு தங்கச்சி நீ
அபிநய சுந்தரி. நீ படிக்கிறது சும்மா இல்ல, சும்மா வந்து இருக்கிறதெல்லாம் கிடையாது. அபிநயம்னா அபிநயம் தான். என்னடா இரவு பண்ணிட்டு இருக்க? காவல் பண்ணாம அந்த பிள்ளையவே கண்காணிச்சுக்கிறியா? அந்த பிள்ளை அடுத்து நீ என்னடா தூங்குறியா? இல்லம்மா, நாடகம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா. அப்படியா? நம்ம வேடூர் வந்திருக்கிறார். நமது வேடுவரா? நம்ம இடத்துக்கு வேடூர் வந்திருக்கிறார். வேடூருக்கு இங்க என்ன வேலையாம்? மானை பிடிப்பதற்காக. மான் பிடிப்பதற்காக காட்டுக்கு செல்ல வேணும் சொல்லணும். அந்த காட்டுல இருந்த மான் இங்க தப்பி ஓடி வந்தது. அந்த மானை காணை பிடிக்க வந்திருக்கிறார். அந்த மானை தாங்கள் பார்த்தீர்களா? நீ பார்த்தியா? நான் பார்க்கவில்லை. இருவரும் பார்க்கவில்லை என்றால் நான் மட்டும் எப்படி பார்த்திருக்க முடியும்? பார்க்கவில்லை என்று தான் நானும் சொன்னேன். அது வேற. இவ ஒரு வணக்கத்திற்குரிய வனவடுவரே வருக. வருக 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 வருக. வணக்கம். வந்தேன். வந்தனம். நமஸ்கார். தாங்கள் வந்து வரத்தை என் அண்ணன் மூலமும் என் தோழி மூலமும் வருந்திருந்தாலும் அண்ணன் மூலமும் தோழி மூலமும் வருந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் தாங்களுக்கு என்னால் ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்று ஒரு சிறு முயற்சி செய்து பார்க்கிறேன். வாருங்கள், வந்த விவரத்தை எடுத்து கூறுங்கள் வேடுவரே. இது அடிச்சோம்னா நமக்கு தான் வலிக்கும். இது அடிச்சுன்னா திருப்பி நம்ம தாங்க முடியாது. நம்மனே என்னையும் சேர்த்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா. அகிலம் சந்தனமும் வளவுளிர வளங்குளிக்க புண்ணையங்கோங்கும் தலை தோங்கி மனப்பரப்ப பாக்கும் தேக்கும் பசுமையுடன் நிலநிறுத்த தென்னை வாழையும் தேர்னை போல் புகழ் பரப்ப இங்கும் பசுமை எதிலும் பசுமை ரொம்ப அப்ப கூட இருக்கும் மலைநாடு மகளே. எழுத்து சொல் பொருள் யாப்ப அணிய நம்ம ஐவேல கணத்துடைய செந்தமிழ் வானில் சிறகடித்து பறக்கும் குறிஞ்சி குற்றவனின் குலக்கொடியே வாழ்கனி வளர்கனின் கடமை உணர்வு கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணை பேராசை கொள்ளும் பெண்ணரசை வெள்ளிமாதை வந்தாரை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த பூமியில் வந்தவன் எந்த நாட்டுக்காரன் அறிமுனரை வாருங்கள் விடுவரை அருமையான ஒரு இருப்பு. நானும் எத்தனை இடத்துக்கு போயிருக்கின்றேன், எத்தனையோ பேரை சந்தித்தும் இருக்கின்றேன். ஆனால் எங்குமே காணாத ஒரு அருமையான வரவேற்பு இதற்கு கண்டேன். தங்களின் வரவேற்புக்கு நன்றி என்று கூறி நான் யார் எதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்பதெல்லாம் கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். காவிய போல் கொண்ட கழுகு மாமலை சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் அந்தவிடன், தாயின் பேர் பந்தவிடு வச்சு. எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார், அவர் பேர் நீலமணி விடன் அம்மா எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மனமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். இந்த நேரத்தில் அது புதிய மூத்த குட்டி அடைந்து எனக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நானும் வந்தேன். குட்டியும் பார்த்தேன். குட்டியுமனை பார்த்தது ஏனோ தெரியவில்லை, என்னை கிடந்து மறைந்த ஒன்றை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உள்ளே முற்பட்டேன். உங்கள் அண்ணார் என்னை தடுத்து நிறுத்தி விட்டார். என்ன காரணம் என்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கிறார், அனுமதி கேட்டு புறப்பிடிக்கலாம் என்றார். தலைவியான தாங்களும் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை யாரோ இந்த அறிந்து கந்தவேடன் தேடி வந்தது. இந்த மாட்டு தான் உணர்ந்து கொஞ்சம் தள்ளி நிலை ஒரு வாடையாவே அடிக்குது. ஏப்பமா இருது எனக்கு. கோச்சுக்காரி மசகை அறிக்கலா. மானை தேடி வந்தேன் பாரம்மா, குறி மாறாமல் இங்கு வந்தேன் கேளம்மா. என் மானை அழகு மானை கள்ளி மானை தேடி வந்தேன் பாரம்மா, குறி மாறாமல் இங்கு வந்தேன் கேளம்மா. மண்ணில் வானிதை போல் ஏதம்மா, வாராத பசுமை சொந்தமானம் கரையெல்லாம் ஓடி வந்தேன் இந்த மானை தேடியே. கரையெல்லாம் ஓடி வந்தேன் இந்த மானை தேடியே. ஒடியே வந்ததமா இந்த வண்ணம் நாடியே. ஓடி வந்ததை பிடிக்க நாடி வந்த வேடன் நான். ஓடி வந்ததை பிடிக்க நாடி வந்த வேடனா குருகின் நேரில்தான் மானிங்குதான். குருகின் நேரில்தான் மானிங்குதான். மானை அழகு மானை வெள்ளி மானை தேடி வந்தேன் பாரம்மா, குரு மாறாமல் இங்கு வந்தேன் கேளம்மா. அழகே உருவான மானை நான் விடுவதா, அழகே உருவான மானை நான் விடுவதா, அழகே 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 பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். நீ என் மனைவியாக மான் என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டவளை காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். அதுவரை காத்திருப்பேன் என்று நான்
ஆடி நிற்பதனால் அன்பினால் இன்பமாய் இங்கே கண்டாசை தமிழ் பத்தில் வா கண்டாசை உண்டான மோகம் இங்கே தீராமல் இங்கே நான் போவேன். அப்படிப்பட்ட அருமையான மான்குட்டி, பெருமையான மான்குட்டி. பிடிப்பதற்கு தாங்கள் சம்மதம் என்று கூற வேண்டும். சம்மதம் எப்படி கொடுக்க முடியுங்க? வாடா. உலகத்திலே பெரிய அசிங்கம் என்ன தெரியுமா? இல்ல டேய் நானே இப்பதான்டா கவனிக்கிறேன். தயவு செஞ்சு போய் அடிச்சிட்டு புடியா இங்க வாங்கம்மா. இங்க வாங்க மாமா. இங்க வாங்க. புரிஞ்சுல? புத்தர வாங்கிக்கலாமா? நல்லா நல்லா கே இப்படி அப்படி கை எடுத்து போ. ஆமா போ. பள்ளிக்கூடத்து ஆண்டு விழாவில் பிள்ளைங்க ஆடும்ல, பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு ஏங்க